Hello students, welcome to biology class. Today we are going to start a new unit, unit 21, health and diseases. I think this lesson is the need of the heart. We know in which situation we are living. We are struggling with this pandemic situation. Pandemic situation. You know what is the term pandemic? Pandemic refers to sudden outbreak of a particular disease in a wide manner. அதாவது ஒரு பர்டிகுலர் டிசீஸ் வந்து அதி தீவிரமா பரவக்கூடிய, அதாவது அதிவேகமா எல்லா இடத்துக்கும் பரவக்கூடிய சிச்சுவேஷனை தான் நம்ம என்ன சொல்றோம்னா பேண்டமிக். We know this situation, how we are handling, how we are facing in each day is our intention, how is our mindset, how depressed we feel sitting at home looking in the TV about the news regarding the pandemic situations and gradually after this lockdown everybody started to think in a different manner. We approach in a very scientific manner, isn't it? Whenever we are going outside or when we are practicing anything, we see whether we are practicing the health and hygiene. We give more priority to health and hygiene, isn't it? Because we know the number of counts, how many people have died because of this situation, we know that, isn't it? So we are aware. Nowadays we are aware. And in this chapter, you are going to learn very many diseases and we are going to learn how are we going to face that problem and what are the safety measures that we have to adapt. And what are the different types of health issues will arise if we are not having a proper lifestyle. Lifestyle அப்படின்னா என்னது? லைஃப்ஸ்டைல்னா நம்ம வாழக்கூடிய அந்த சூழ்நிலையை தான் நம்ம என்ன சொல்றோம்னா லைஃப் ஸ்டைல். ஸோ இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் டிசீஸும் இருக்கு. இந்த லெசன்ல நீங்க வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் கத்துப்பீங்க. அண்ட் எண்ட் ஆஃப் த லெசன் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்பா, நமக்கு இவ்வளோ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கேன், ஓ இப்படிலாம் இருக்கா, இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். So let us, without wasting time, let us quickly jump into the learning objectives. So at the end of this lesson, what are we going to achieve? இந்த lesson படிச்ச உடனே உனக்கு என்ன புரியும், என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, yes, you will be able to understand type of abuses and associated behavioral changes. இந்த வார்த்தைகளை அர்த்தம் சொல்லிடுறேன். அபியூசஸ் அப்படின்னா யூசஸ்னா பலன்கள், அபியூசஸ்னா அதை மாத்தி அதை நம்ம யூஸ் பண்றது, அதாவது மிஸ்யூஸ். என்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் அபியூசஸ் இருக்கு, என்ன மாதிரி தப்பான விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், அந்த கேட்டகரி உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் அசோசியேட்டட் பிஹேவியரல் சேஞ்ச், இந்த மாதிரி அபியூஸ்னால நம்மளோட பிஹேவியர் எப்படி மாறுது, நம்மளோட பிஹேவியர்ல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு இந்த மாதிரி அபியூசஸ்னால. ஓகே, அண்ட் யூ வில் ஆல்சோ கெயின் நாலேஜ் ஆஃப் ப்ரிவென்ஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் சைல்ட் அபியூஸ், செக்ஷுவல் அபியூஸ். ஸோ இந்த லெசன் மூலியமா நீங்க வந்து சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் அப்படின்னா என்னது, அதை எப்படி தவிர்க்கலாம், அதை எப்படி நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் யூ ஆர் கோயிங் டு கெட் after studying this entire lesson. Know the cause for drug, tobacco, alcohol addiction and its effects on health. So these are the substance. இந்த drugs, tobacco, alcohol அப்படின்றது ஒரு பொருள். இந்த பொருளுக்கான அடிக்ஷன் எப்படி உருவாகுது, அந்த அடிக்ஷனால ஹெல்த் எப்படி பாதிக்குது, இந்த விஷயங்கள்லாம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒரு விஷயம் நல்லா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அதுல இருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. அதனால என்னைக்குமே நம்ம இப்ப படிக்கும் போது நல்ல தயவு செய்து புரிஞ்சு தெளிவா படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட இம்பாக்ட் உங்க உடம்புலயும் இருக்கும், உங்க மைண்ட்லயும் இருக்கும். ஸோ தட் எந்த சூழ்நிலையிலையும் எந்த விதமான அடிக்ஷனுக்கும் யாருமே ஆளாக மாட்டாங்க. ஸோ நம்மளோட அந்த பாதிப்புகள், அந்த ஹெல்த் இஷ்யூஸ் நம்ம நல்ல மனசுல பதிய வச்சிட்டோம்னா அடிக்ஷன் பக்கமே போகக்கூடாது அப்படின்ற விஷயம் நமக்கு புரிஞ்சிடும். அதுதான் நமக்கு இந்த லெசன்ல மூலியமா நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். இஸ் இட் கிளியர்? அனலைஸ் த பாசிபிள் வே ஆஃப் டி அடிக்ஷன். சரி, இப்போ அடிக்டட் ஆயிருக்காங்க, அப்படி ஆன அவங்க எப்படி அவங்க மீட்டு கொண்டு வர முடியும்,
எப்படி டி அடிக்ட் பண்ண முடியும், அப்போ என்ன விஷயங்கள் நம்ம செய்யணும், அதுவும் உங்களுக்கு இப்போ நாங்க இந்த லெசன்ல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அண்ட் நோ அபவுட் டிசீஸ் அண்ட் டிசார்டர் அசோசியேட் வித் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன் ஐ செட் அபவுட் லைஃப் ஸ்டைல். லைஃப் ஸ்டைல் அப்படின்னா நம்ம வாழக்கூடிய அந்த சூழ்நிலைகள், சுச்சுவேஷனை எந்த மாதிரியான நம்ம வாழ்றோம் அந்த மாதிரி. நம்ம இப்போ பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கீங்க, எந்த நேரம் மொபைல் வச்சுட்டே இருக்கீங்க. ஸோ மொபைல் வச்சுட்டே இருந்தேன்னா இந்த கழுத்து, இந்த ஸ்பைனல் கார்டு, இந்த முதுகு தண்டு, இதுல எல்லாம் எல்லாமே கம்ப்ளீட்டா உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அண்ட் பிரெயின்லயும் ப்ராப்ளம் வரும், ஐஸ்லயும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம இந்த லெசன் மூலமா படிக்க போறோம். இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் கொடுத்திருக்கேன். கம்பேர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் டைப் 1 டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அண்ட் ரிலேட் த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். ஸோ டயபெட்டிஸ் மெலிட்டஸ் என்ற வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. திஸ் இஸ் த நியூ டு யூ. மெலிட்டஸ் என்றது நியூ, அண்ட் வி வில் லேர்ன். You will be understanding what is diabetes mellitus and what are the different types of diabetes mellitus. You will be understanding type 1 என்ன type 2 என்ன. இப்போ நீங்களே கேளுங்க, உங்க பேரண்ட்ஸை கேளுங்க, அவங்க type 1ல இருக்காங்களா type 2ல இருக்காங்களா. அப்படி அவங்களுக்கு தெரியலனா after the studying this entire lesson நீங்களே வந்து அவங்களுக்கு வந்து type 1 type 2ன்ற விஷயத்தை அவங்க கிட்ட நீங்க சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இந்த லெசன்ல இருக்கு. Explain the underlying cause and symptoms of for obesity, heart disease and cancer and AIDS. ஸோ இந்த விஷயங்கள் தான் இப்போ ரொம்ப அதிக அளவுல பரவக்கூடிய டிசீஸ் எதுனா இந்த விஷயம் தான். எந்தெந்த டிசீஸ்னா ஒபிசிட்டி, உடல் பருமன் ஜாஸ்தி அதிகரிக்கிறது, ஹார்ட் டிசீஸ், கேன்சர் அண்ட் எய்ட்ஸ். ஸோ இந்த பேசிக்கான இந்த டைப் ஆஃப் டிசீஸ்க்கான காரணம் என்ன, அப்படி டிசீஸ் வந்தானா உடம்புல என்னென்ன சேஞ்சஸ், அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம், சிம்டம்ஸ் சொல்றோம். ஸோ எப்படி ஈஸியா ஏர்லியரா கண்டுபிடிச்சிட்டோம்னா, என்னைக்குமே ஏர்லியரா கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கான கியூர் வந்து சீக்கிரமாவே நம்மளால இது பண்ணும். நம்ம ரொம்ப லேட்டா அந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்து கவனிக்காம விட்டு நம்ம லேட்டா அந்த டயக்னோஸ் பண்ணோம், இதுதான் இந்த பிரச்சனை அப்படின்றதுக்குள்ள அது என்ன ஆயிடும், உள்ளுக்குள்ள நிறைய பாதிப்பு ஏற்பட்டுரும். அதனால கியூர் வந்து ரொம்ப வந்து டிஃபிகல்ட் ஆயிடும். ஸோ சிம்டம்ஸும் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இதெல்லாம் இந்த டிசீஸ்க்கான சிம்டம்ஸ் நம்ம புரிஞ்சுட்டோம்னா, நமக்கே பர்சனலா வந்தா கூட நம்ம வந்து டக்குன்னு போயிட்டு ஒரு மெடிக்கல் கவுன்சிலிங் போயிட்டு நம்மளால அதை வந்து அப்ரோச் பண்ணி ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஓகே, சஜஸ்ட் ரெமெடியல் மெஷர்ஸ் ஃபார் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் தீஸ் டிசீஸ் அண்ட் டிசார்டர். இப்ப நமக்கான இந்த காசும் சிம்டம்ஸும் தெரிஞ்சிடுச்சுன்னா இதுக்கான ப்ரிவென்ஷன் எப்படி நம்ம இந்த டிசீஸ்ல இருந்து தடுக்க முடியும், எப்படி நம்ம பாதுகாப்பு பண்ணலாம், நம்ம எப்படி வந்து இந்த டிசீஸ் வந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் you will be understanding after studying this entire lesson. So beautifully framed this lesson. This is a very aptful lesson and this lesson is a very very important package, okay, about yourself. உங்களை பத்தி உங்களுக்கு சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள் இதுல இந்த லெசன்ல பேக்கேஜ்ல இருக்கு. ஓகே, டு கிரியேட் அவேர்னஸ் among the individuals in the society to lead healthy life. இதுதான் வேணும் நமக்கு. வந்து வாழ்க்கையை வந்து நம்ம வந்து ஆடம்பரமா வாழ்றோமோ இல்லையோ, நம்ம வந்து என்ன வாழணும், எப்படி வாழணும்னா ஹெல்தியா வாழணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராவர்ப் கூட தெரியும், இஃப் வெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட்னு சொல்லுவாங்க. இஃப் ஹெல்த் இஸ் லாஸ்ட் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? வெல்த் அப்படின்றது தேவைதான், ஆனா அதை விட முக்கியமா நமக்கு எதுக்கு வந்து முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம்னா நம்மளுக்கு ஹெல்த் தான் கொடுக்கணும். ஸோ ஒருத்தருக்கும் நீங்க படிக்கிற, நீங்க கேட்கிற, நீங்க இந்த லெசனை கேட்கிற எல்லாருமே, படிக்கிற எல்லாருக்குமே அந்த அவேர்னஸ் வரணும். ஆமா, நம்ம ஹெல்த் கான்சியஸோட இருக்கணும், நம்ம வந்து இந்த மாதிரி நடந்துக்கூடாது, அந்த மாதிரி நடந்துக்க கூடாது, நம்ம இப்படிதான் இருந்தாதான் ஒரு பெட்டரான ஹாப்பியான லைஃபை லீட் பண்ண முடியும். ஹெல்த் தான் முக்கியம். அந்த விஷயத்தை உங்களுக்கு இந்த லெசன் வந்து உணர்த்தும். ஓகே, so these are the learning objectives that you will be achieving at the end of this lesson. Now quickly we will move into the introduction part. Abuses occur in a variety of forms, are deeply rooted in culture, social and economic practice. Abuse அப்படின்னா இந்த வார்த்தைக்கு அர்த்தம் ப்ராப்பரா ஒரு விஷயத்த அணுகாம அதை வந்து தப்பான முறையில அணுகிறதா அபியூஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அந்த விஷயம் தப்பு, ரைட்? நமக்கு வந்து ஒரு மாரல் அப்படின்னு இருக்கு. மாரல்னா என்னது, இப்படி இப்படி நடந்துக்கணும், அப்படி இப்படி நடந்துக்கணும், குட் வேல இருக்கணும், குட் பாத்ல இருக்கணும், குட் விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு இருக்கு. ஆனா அதையே வந்து நம்ம தப்பா செய்யும் போது அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா அபியூஸ் சொல்றோம், இல்ல மிஸ்யூஸ் சொல்றோம். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ரைட். Solving this global problem, however, requires a much better understanding for occurrence, cause and consequences with content up to sexual and childhood abuse. This is followed by substance abuse. ஓகே, சோ இந்த ப்ராப்ளம் அப்படின்றது, திஸ் ப்ராப்ளம், அபியூஸ் என்ற வார்த்தைக்கான இந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வந்து என்டையர் உலகமே பாதிப்புல இருக்கு.
ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து தெளிவான அந்த விஷயத்துக்கான காரணம் என்ன, அது எங்கெல்லாம் நடக்குது, அதனால ஏற்படுற பாதிப்பு என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரைட். And this is followed by a substance abuse. Are people leading healthier life in today's modern world than their generation did in the past? நீங்க பாத்தீங்கன்னா கிராண்ட் ஃபாதர்லாம் இன்னும் கூட வந்து ஒரு 90 இயர்ஸ் 95 இயர்ஸ்ல நல்லாவே இருக்காங்க, நல்ல ஆரோக்கியமா இருக்காங்க. ஆனா இப்ப இருக்க ஜெனரேஷன் நீங்க பாருங்க, 40 இயர்ஸ்ல ஹார்ட் அட்டாக் வருது, 50 இயர்ஸ்ல கேன்சர் வருது, ஈவன் ரொம்ப சைல்ட்ஹுட்லயே வந்து ஒபிசிட்டி வந்துருது. இந்த மாதிரி பல வியாதிகள் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வருது. இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான். நம்ம வந்து புதுசா நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கை முறைய பல கண்ட்ரீஸை பார்த்து மாத்தி அமைச்சிருக்கோம். நம்மளோட இன்னேட் இண்டிஜினியஸ் இந்தியனோட நம்மளோட கல்ச்சரை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம தாத்தா மாதிரி நம்மளும் இருப்போம். ஆனா அதை நம்ம ஃபாலோ பண்றது கிடையாது. ரைட்? ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஸ்மோக்கிங், cigarettes, alcohol addictions, use of drugs, eating high fat and cholesterol rich diets, excessive intake of junk foods, reduced physical activity are some of the risk factors for illness and early death. இந்த லிஸ்ட் பண்ணிருக்க எல்லா விஷயங்களும் நம்ம யாராவது ஒருத்தர் நம்ம வீட்லயோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் நம்ம அதை செஞ்சுட்டு தான் இருக்கோம் இல்லையா? அண்ட் ஃபைனலா இதெல்லாம் எதுக்கு காரணமா இருக்குன்னா அதாவது உடம்பு சரியில்லாததுக்கு காரணமாயிடுது. அண்ட் ஏர்லி டெத், சீக்கிரமாவே நம்மளோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்றது 65 வயசு. இப்போ இந்த இயர்ல நமக்கு வந்து இந்த இயர்ல கவர்மெண்ட் கணக்கு பிரகாரம் சொல்றாங்க இந்தியன் ஒரு சராசரியோட வாழ்க்கை ஏஜ் வந்து என்ன 65. ஆனா இந்த ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா பார்த்தோம்னா 90 இயர்ஸ் 70 இயர்ஸ் இருந்தது. அப்படியே என்ன ஆயிடுச்சு, அப்படியே என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சிடுது. நம்மளோட வாழ்க்கையோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட் வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. ரைட்? The role of the behavior in health has been receiving increased attention in countries around the world. The health habits of the individuals and that behavior influence the development of chronic and fatal disease such as diabetes, obesity, heart disease, cancers and AIDS. இது எல்லாமே வந்து நம்மளுடைய பழக்கம், அந்த ஹேபிட் அப்படின்றோம் தெரியுங்களா? அந்த ஹேபிட் நம்மளோட பழக்கம், நம்ம வந்து என்னென்ன ஒரு விஷயங்கள் நம்ம செய்வோம் அப்படின்றது வந்து ஆக்ட் நம்ம வந்து ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா அதுதான் வந்து அது டெய்லியும் செஞ்சோம்னா அது என்ன ஆயிடுதுன்னா ஹேபிட் ஆயிருக்கு. அந்த விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா பிஹேவியர் அப்படின்னு நம்ம சொல்றோம். வாட் இஸ் பிஹேவியர்னா நம்ம செய்யற ஒரு செயல், அதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் பிஹேவியர் அப்படின்றோம். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம செய்யற செயல்னால பல வியாதிகள் வருது. மெயினா எந்த வியாதி வருது அப்படின்னு பார்த்தோன்னா டயபெட்டிஸ், ஒபெசிட்டி, ஹார்ட் டிசீஸ், கேன்சர், எய்ட்ஸ். இதெல்லாம் வந்து வைரஸ்னால பரவல, பாக்டீரியானால பரவல. அதாவது பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து சில நேரம் வரும். ஆனா இதுக்கான முக்கியமான இந்த லிஸ்ட் பண்ணிருக்க இந்த டிசீஸ்க்கான முக்கியமான காரணம் என்ன? நம்மளோட பழக்க வழக்கம் தான் இதுக்கு காரணமா இருக்கு. அதுதான் நம்ம படிக்க போறோம். These conditions can be substantially reduced by adopting lifestyles that promote wellness. இந்த விஷயத்த அப்ப இந்த லைஃப் ஸ்டைல்னாலதான் இந்த டிசீஸ் வருதுன்னா அந்த லைஃப் ஸ்டைல்ல நம்ம ஒரு ஆரோக்கியமான ஒரு ஃபிட்னஸ் ஆன ஒரு நல்ல முறையில அந்த லைஃப் ஸ்டைல மாத்தி அமைச்சோம்னா கண்டிப்பா இந்த டிசீஸ் எல்லாம் வராது. அதுக்கு என்ன பண்ணணும்? protect their health by taking nutritious diet. கண்டிப்பா நல்ல ஆரோக்கியமான, அதாவது அளவு அதிகமா சாப்பிடணும்னு கிடையாது, அந்த சாப்பாட்டுல இருக்கிற எல்லா பேலன்ஸ்டு டைட்டா இருக்கணும். நீங்க படிச்சிருப்பீங்க நிறைய வாட்டி, பேலன்ஸ்டா இருக்கணும். பேலன்ஸ் டைட் என்னது? அந்த உணவுல கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும், புரோட்டீன்ஸ் இருக்கணும், மினரல்ஸ் இருக்கணும், விட்டமின்ஸ் இருக்கணும், எசென்சியல் வாட்டர் கண்டென்ட் இருக்கணும், ரஃபேஜ் இருக்கணும். அந்த மாதிரியான ப்ராப்பரா ஒரு மீல் சாப்பிட்டாலும் அளவா இதெல்லாம் இருக்கிற மாதிரி சாப்பிடணும். அதுதான் வந்து நியூட்ரிஷியஸ் டயட். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அதிகமா சாப்பிடுறது கிடையாது, அளவா எல்லா விதமான காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட்டும் அந்த டயட்ல இருக்கிறதா நியூட்ரிஷியஸ் டயட். ரெகுலர் எக்ஸசைஸ், கண்டிப்பா ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும். இது பண்ணலன்னா கண்டிப்பா இந்த வியாதிகள்லாம் வந்துடும். அண்ட் பை அவாய்டிங் ட்ரக்ஸ், ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங். கண்டிப்பா இந்த ட்ரக்ஸ், ஆல்கஹால், ஸ்மோக்கிங்க கண்டிப்பா தொட்டு கூட பார்க்க கூடாது. நம்ம ஆரோக்கியமா இருக்கணும், சந்தோஷமா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும், பல நாள் வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். ரைட்? நெக்ஸ்ட், அபியூஸ் அண்ட் டைப் ஆஃப் அபியூஸ். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அபியூஸ் அப்படின்னா என்னது? தப்பான முறையில அணுகிறது, அதுதான் வந்து அபியூஸ். அபியூஸ் ரெஃபர்ஸ் டு க்ரூயல். க்ரூயல் என்னது? கொடூரம். வயலண்ட்னா என்னது? ரொம்ப
violent அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம், அதாவது அடி தகராறு, harmful or injurious treatment of another human being. harmful injurious treatment of another human being வந்து அடிக்கிறது மட்டும் கிடையாது, சொல்லால அவங்க வந்து அவங்கள மனசை புண்படுறதும் வந்து அபியூஸ் தான். புரிஞ்சுச்சுங்களா? அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. இட் இன்க்ளூட்ஸ் பிசிக்கல்னா பிசிக்கலா அவங்கள ஹர்ட் பண்றது, எமோஷனல் அவங்கள வந்து அழ வச்சு பாக்குறது, அவங்கள வந்து கஷ்டப்படுத்தி பாக்குறது எமோஷனல், ஆர் சைக்கலாஜிக்கல். இது எல்லாமே வந்து சைக்காலஜி தான் சொல்லுவோம். நம்ம பிசிக்கலும் சரி, எமோஷனலா, அஃபெக்டிவ் டொமைன், இது எல்லாமே வந்து சைக்காலஜிக்கல். எமோஷனல் எல்லாமே வந்து சைக்காலஜிக்கல்ல தான் வரும். வர்பல், வார்த்தைகள், ப்ராப்பரான வார்த்தைகளை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி சைல்டு அண்ட் செக்ஷுவல் அபியூஸ், குழந்தைங்க, அதே மாதிரி செக்ஷுவல் அபியூஸ், இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அபியூஸ்ல வருது. அபியூஸ் கேன் அக்கர் வித் இன் த ஃபேமிலி அண்ட் வித் பீப்புள் ஹூ ஆர் நாட் அசோசியேட் வித் ஃபேமிலி. இந்த மாதிரியான அபியூஸ் அப்படின்றது ஃபேமிலிக்குள்ள இருக்கிற மக்களே கூட பண்ணலாம், இல்லைன்னா வெளியே இருந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். ரைட். தீஸ் டேஸ் த யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ், ஆல்கஹால் அண்ட் டொபாக்கோ ஹஸ் பீன் இன்க்ரீசிங்லி எஸ்பெஷலி அமாங் த டீனேஜர்ஸ் அண்ட் அடலசன்ஸ் ஃபார் அட்வென்ச்சர், கியூரியாசிட்டி, எக்ஸ்பெரிமெண்டேஷன். இந்த மாதிரி விஷயங்கள் இப்ப ஈஸியா அந்த டீனேஜ் உள்ள இருக்கவங்க எந்த இயர்ல இருந்து எந்த இயர்ல இருக்காங்கன்னா 13 இயர்ஸ். இந்த டீனை தான் நம்ம என்ன சொல்றோம், 19 இயர்ஸ் வரைக்கும் இந்த டீனேஜர்ஸ் சொல்றோம். அவங்களதான் நம்ம வந்து அடலசன் சொல்றோம். அவங்கள வந்து நம்ம குழந்தைங்களும் சொல்ல முடியாது, அவங்கள வந்து பெரியவங்களும் சொல்ல முடியாது. அவங்கள நம்ம என்ன சொல்றோம்னா அடலசன்ஸ். அதாவது நீங்க இருக்கிறீங்கல்ல, உங்க ஏஜ் குரூப்பை தான் நாங்க என்ன சொல்லுவோம், அடலசன் சொல்லுவோம். சோ இந்த ஏஜ் குரூப்ல அந்த வந்து இந்த ட்ரக்ஸ், ஆல்கஹால், டொபாக்கோ எதனால அவங்க வந்து யூஸ் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு அட்வென்ச்சர், அதாவது ஒரு சாகசம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு எக்ஸைட்மெண்ட், இது பண்ணா எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு கியூரியாசிட்டி, ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன், சரி பண்ணிதான் பார்ப்போமே அப்படின்ற விஷயம். அண்ட் மோர் ஓவர் ஃப்ரெண்ட்ஸோட கம்பல்ஷன், டே இதெல்லாம் பண்ணுடா அப்படின்னு, சரி இதெல்லாம் பண்ணி பாரு, இதெல்லாம் பண்ணி பார்க்கலாமே என்னதான் ஆகுது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன். இல்லைன்னா டே நடா நீ இந்த வயசுல இதெல்லாம் பண்ண மாட்டேன்ற கம்பல்ஷன், இது பேரு பியர் பிரஷர். ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் டே இது கூட நீ பண்ணலன்னா அவ்வளவுதான் நீ வேஸ்ட் அப்படின்ற சொல்லுவாங்களா, இதெல்லாம் வந்து பியர் பிரஷர். ரைட். லெட்ஸ் அனலைஸ் சம் ஆஃப் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் செக்ஷுவல் அண்ட் childhood abuse, its prevention and protection. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். ஓகே, நான் வந்து டீடைலா சொல்லுவேன், புரிஞ்சுக்கோங்க. சைல்டு அபியூஸ் அப்படின்னா என்னது? சைல்டு அபியூஸ் கான்ஸ்டிட்யூட் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிசிக்கல் ஆர் எமோஷனல் இல் ட்ரீட்மெண்ட். பிசிக்கலாவையும் அவங்கள வந்து நம்ம வந்து டார்ச்சர் பண்ணக்கூடாது, இல்லைன்னா அபியூஸ் பண்ணக்கூடாது, எமோஷனலாவும் த்ரெட்டன் பண்ணக்கூடாது. செக்ஷுவல் அபியூஸ் அப்படின்னா என்னது? செக்ஷுவல் அபியூஸ் அப்படின்னா என்னது? நம்ம வந்து அந்த சில குழந்தைங்க இருக்குன்னா, குழந்தைங்களுக்கு உடைய அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸையோ இல்லைன்னா அவங்க சம்மந்தம் இல்லாம அவங்க வந்து பாடிய வந்து டச் பண்றது, ஹராஸ் பண்றது, அது வந்து மிஸ்யூஸ் பண்றதா நம்ம என்ன சொல்றோம்னா செக்ஷுவல் அபியூஸ் சொல்றோம். சோ எக்ஸ்ப்ளாய்டேஷன் ரிசல்ட்டிங் இன் சைல்ட்ஸ் இல் ஹெல்த், சர்வைவல் அண்ட் டெவலப்மெண்ட். அதே மாதிரி அந்த குழந்தைங்களோட ஹெல்த், சர்வைவல், டெவலப்மெண்ட்டை நாசம் பண்ற வேலைகள் எல்லாமே நம்ம என்ன சொல்றோம்னா சைல்டு அபியூஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். பிசிக்கல் அபியூஸ் ஆஃப் சைல்ட் இஸ் டிஃபைன் as those acts that cause physical harm such as threatening, beating, kicking, hitting the child. ஓகேவா? சோ பிசிக்கல் ஹராஸ்மெண்ட், இதுதான் வந்து பிசிக்கல் அபியூஸ். சோ அந்த குழந்தைய திட்டுறதோ, அடிக்கிறதோ, வந்து சூடு போடுறதோ, இந்த விஷயம் எல்லாம் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா பிசிக்கல் அபியூஸ் சொல்றோம். இப்ப செக்ஷுவல் அபியூஸ்னு வரும். செக்ஷுவல் அபியூஸ் அப்படின்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இஸ் a form of a power and dominance of one person over another which can cause result in harmful consequences to the victim. It refers to, இதுதான் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, it refers to inappropriate or forced sexual contact. சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா அந்த குழந்தைங்களுக்கு என்னன்னே தெரியாம அந்த குழந்தைங்களை போய் டச் பண்றது, அவங்கள வந்து ஹராஸ் பண்றது, அவங்கள வந்து இன்அப்ரோப்ரியேட்டா ஹேண்டில் பண்ணி அதை வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து தெரியவே தெரியாத சிச்சுவேஷன்ல கூட இந்த மாதிரி அபியூஸ் பண்றது. ஓகே, இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா செக்ஷுவல் கான்டாக்ட், ஃபோர்ஸ்ட் செக்ஷுவல் கான்டாக்ட். adolescent girls and women encountered sexual harassment in different forms. இந்த மாதிரியான டீனேஜ் உள்ள இருக்கிற கேர்ள்ஸும் இந்த மாதிரி விமனும் பல விதமான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக ஆளாகிறாங்க. செக்ஷுவல் அபியூஸ் இஸ் மோர் காமன் டு ஒர்க் பிளேஸ். ஸோ இது வந்து ஒர்க் பிளேஸ்ல அவங்க வேலை செய்யறதாலும் அங்கேயும் வந்து மென் இருக்காங்க. மென் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி செக்ஷுவல் அபியூஸ் பண்ணுவாங்க. ரைட். வெர்பல் ரிமார்க்ஸ்,
comments, gestures and looks are the most common forms of abuse. இந்த அபியூஸ்ன்ற வார்த்தைக்கு என்னது, அதாவது தப்பான வார்த்தைகள்ல பேசுறது, கமெண்ட் அடிக்கிறது, ஒரு மாதிரி போஸ்டர்ல ஒரு பார்வை பாக்குறது, இதெல்லாம் வந்து அபியூஸ்ல தான் வருது. This result in psychological distress. இதனால மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவாங்க அந்த குழந்தைங்களும் சரி, இல்லைன்னா கேர்ள்ஸும் சரி, இல்ல விமென்ஸும் சரி. மெயினா இந்த மாதிரி செக்ஷுவல் அபியூஸ்ன்றது சைல்டு, அதாவது கேர்ள் சைல்டுக்கு தான் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது தப்பு. ஈவன் பாய் சைல்டு கூட இந்த விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், தெளிவா அறிஞ்சுக்கணும். அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே, ஈட்டிங் டிசார்டர் இந்த affected individuals. நெக்ஸ்ட், சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் அப்படின்னா என்னது? Children are considered soft target for sexual abuse because they may not realize that they are being abused. அவங்களுக்கு வந்து தப்பா அவங்கள வந்து தொட்டு பார்த்து அந்த மாதிரி தப்பான விஷயங்கள் ஒருத்தவங்க செஞ்சா கூட அந்த குழந்தைக்கு தெரியாது. அது தப்புன்னு தெரிஞ்சாதானே போய் அம்மா கிட்ட சொல்லலாம். அந்த குழந்தைக்கு தெரியவே தெரியல. அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் சொல்லிடுறோம். காமன்லி அபியூசர்ஸ் ஆர் பர்சன் வெல் நோன் டு சைல்டு. யார் வந்து இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்கன்னா குழந்தைங்க கிட்ட, மோஸ்டா அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு தெரிஞ்சவங்க தான் கண்டிப்பா இதை பண்ண முடியும். மே ஈவன் பி லிவிங் இன் த சேம் லொக்காலிட்டி, பக்கத்திலேயே இருக்கலாம், வீட்லயே இருக்கலாம், இல்ல சரௌண்டிங்ல இருக்கலாம், இல்ல ஸ்கூல்ல இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. அபியூசர் ஆல்சோ பிரைவ் யூஸ் சாக்லேட்ஸ் அண்ட் டாய்ஸ். ஒரு சாக்லேட் கொடுத்து டாய்ஸை கொடுத்துட்டு சும்மா அந்த பசங்களை தொட்டு பாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறது வந்து தப்பு. இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் சொல்றோம். டு லியூர் சில்ட்ரன் அண்ட் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் த சைல்ட்ஸ் இன்னசென்ஸ். ஏன் இந்த விஷயங்கள்லாம் சைல்டுக்கு பண்றாங்கன்னா, இப்போ பெரியவங்க கிட்ட யாராவது பண்ணாங்கன்னா பலார்னு 2 அடி அடிப்பாங்க. ஏய் நீ எதுக்கு இப்படி பண்றன்ற ஒரு தைரியமா ஒரு கேள்வி கேட்பாங்க. ஆனா அந்த குழந்தைங்க அப்படின்னும் போது அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. சோ அந்த குழந்தைங்களுக்கு இப்பவே நம்ம வீட்லயே ஒரு குழந்தை இருந்ததுன்னா கூட நம்ம இந்த விஷயங்கள்லாம் அந்த குழந்தைங்க கிட்ட நம்ம சொல்லி வளர்க்கணும். எது குட் டச், எது பேட் டச், யாரு வந்து எப்படி பண்ணாங்க, எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம அந்த சின்ன குழந்தைங்க வந்து நம்ம வந்து இன்சிஸ்ட் பண்ணி அவங்கள வந்து அதை வந்து அவேர்னஸ் கொண்டு வந்துட்டோம்னா கண்டிப்பா அந்த விஷயத்த நம்ம பெரியவங்க கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. செக்ஷுவலி அபியூஸ்ட் சில்ட்ரன் ஷோ சிம்டம்ஸ் ஆஃப் ஜெனடைல் இன்ஜுரி அண்ட் அவங்களோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஜெனடைல் இன்ஜுரி. அந்த இடத்துல அதாவது பாதிப்பு ஏற்படும். அப்டாமினல் பெயின், இந்த மாதிரி செக்ஷுவல் அபியூஸ் ஆளான குழந்தைங்களுக்கு வயிறு வலி இருக்கும், ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும், பிஹேவியரல் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து நம்மளால ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் அபியூஸ் நடந்திருக்கு அப்படின்னு. ரைட். அப்ரோச்சஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் அ அபியூஸ்டு சைல்டு. சரி, measures adopted for monitoring and assessment of abused child who have undergone signs and symptoms of distress are. சரி, இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ள பசங்க சிம்டம்ஸ் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? நீங்க வந்து நினைக்கலாம் இது வந்து NMS இதெல்லாம் எடுக்கிறீங்களே அப்படின்னு நினைக்கலாம். பிகாஸ் இது வந்து உங்க டெக்ஸ்ட் புக்லயே பிரிஸ்கிரைப் பண்ணி இருக்கிறாங்கன்னா அதுக்கான காரணம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து எல்லா இடத்துலயும் உலகத்துல பொதுவா ஜென்ரலா எல்லா இடத்துலயும் நடக்கக்கூடிய விஷயம். அதனால இந்த விஷயம் உங்களுக்கு வந்து தெரியாம இருந்துன்னு வச்சுக்கேன், நீங்களும் அதுல இருந்து வெளியே வர முடியாது, நீங்களும் யாருக்கும் ஹெல்ப்பும் பண்ண முடியாது. அப்ப ஆனா உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நீங்களும் இதுல இருந்து இந்த விஷயத்துல இருந்து தப்பிக்கலாம். அண்ட் உங்களுக்கு யாரா தெரிஞ்ச குழந்தைங்க ஏதோ ஒரு பிரச்சனைல மாட்டிக்கினா கூட அதை நீங்க வந்து சால்வ் பண்ணி விடலாம். அதுதான் இந்த லெசனோட முக்கியமான அம்சம். ரைட். சைல்டு ஹெல்ப்லைன். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னா நமக்கு சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு. ஸோ அது மூலயமா சோஷியல் ஒர்க்கர்ஸ் வருவாங்க. அவங்க வந்து அந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் என்ற விஷயத்த செஞ்சு கொடுப்பாங்க. ரைட். கவுன்சிலிங் ஃபார் த சைல்டு. அதே மாதிரி சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, சோஷியல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. provide guidance and counseling and continuous support for the victimized child. இந்த மாதிரி செக்ஷுவல் அபியூஸ் ஆன குழந்தைங்களை எல்லாம் எப்படி மேல கொண்டு வருது? அவங்கள ரொம்ப மன உளைச்சல்ல அவங்க சொல்லவும் தெரியாம வாய்க்கு அதாவது எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாம மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு இருப்பாங்க அந்த குழந்தைங்க. அவங்களுக்கான கவுன்சிலிங் கண்டிப்பா நம்ம கொடுக்கணும் சைக்காலஜிஸ்ட் மூலமா. சோ அவங்கள என்ன பண்ணலாம், சைக்காலஜிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போகலாம். ஃபேமிலி சப்போர்ட். கண்டிப்பா ஃபேமிலி வந்து அந்த குழந்தைங்களை வந்து இன்னும் பாதுகாப்பு பண்ணி சரி இது பரவாயில்லமா அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்துல இருந்து அந்த சஃபரிங்ல இருந்து அவங்க வந்து ஆறுதல் கொடுத்து அவங்க வந்து அந்த குழந்தைய சப்போர்ட் பண்ணி வெளியே கொண்டு வர பார்க்கணும். The victimized child should be supported by the family members. They should be provided with the proper care and attention to overcome their sufferings. Right. Medical care. அந்த குழந்தைக்கான என்ன ட்ரீட்மெண்ட், ஏன்னா இவ்வளவு இன்ஜுரி இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு சிம்டம்ஸ் இருக்கும் போது அந்த குழந்தைக்கான மெடிக்கல் கேர் வந்து கண்டிப்பா கொடுக்கணும். அது வந்து ஒரு ப்ரொஃபஷனலா தான் கொடுக்க முடியும். அதுவும் வந்து சைக்காலஜிஸ்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா கிளினிக்கல்
physician அந்த மாதிரி ஒரு டாக்டர்ஸால தான் கொடுக்க முடியும். Child victims of sexual offenses should receive medical care and treatment from healthcare professions to overcome mental stress and depression. Okay, before going to the next page, we will see the more to know concept what is given here. The Ministry of Women and Child Development championed the introduction of protection of children from sexual offenses. இது நீங்க ஹிஸ்டரியிலே படிப்பீங்க, ஐ மீன் சிவிக்ஸ்ல படிப்பீங்க. போக்சோ அப்படின்ற சட்டமே நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷன்ல ஏற்படுத்திட்டோம். 2012லயே இந்த சட்டம் வந்துருச்சு. அக்கார்டிங் வாட் இஸ் திஸ் லா? இந்த சட்டம் என்ன சொல்லுது? இந்த சட்டத்துல மூலியமா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, யாராவது இந்த மாதிரி ஒரு குழந்தைய அபியூஸ் பண்ணா, செக்ஷுவலா ஹராஸ் பண்ணா அவங்களுக்கு என்ன ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தனா, எஸ், தே ஹாவ் அ சிவியர் பனிஷ்மெண்ட். ஓகே, பர்மனண்டா லைஃப் லாங் முழுக்க என்னது ஜெயில் தான், அண்ட் ஃபைனும் பேமெண்ட். இதுதான் வந்து சட்டம். அக்கார்டிங் டு வாட் ஆக்ட் இட் இஸ் இம்ப்ளிமெண்டட்? அக்கார்டிங் டு போக்சோ ஆக்ட். போக்சோ அப்படின்னு என்னது? ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் ஆஃபென்சஸ். ஓகே, அண்ட் 2012. அப்போ இந்த சட்டம் பிரகாரம் இத்தனை குற்றம் செய்த இந்த நபருக்கு இந்த தண்டனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரிதான் இது. People who traffic children for sexual purpose are also punishable under the provision relating to the act. அப்படின்னா traffic children அப்படின்னா கடத்துறது, அதாவது சின்ன வயசுலயே கடத்தி. நீங்க நிறைய மூவிஸ் கூட பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி குழந்தைங்கள் எல்லாம் வந்து சீக்கிரமா ஒரு 10வது படிக்கிற பொண்ணு, அந்த மாதிரி 11th 9th இந்த மாதிரியான பொண்ணுங்கள் எல்லாம் ஈஸியா அவங்களை வந்து மைண்ட் பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களெல்லாம் வந்து கடத்திட்டு போயிட்டு, அவங்க வீட்டுல இருந்தே கூட்டிட்டு போய் நைஸா பேசி இங்க வா அங்க வான்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு திருப்பி கடத்தி அவங்கள வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் பர்பஸ்க்கு யூஸ் பண்றதும் பனிஷபிள் தான் அண்டர் த போக்சோ ஆக்ட். ஓகே, இந்த சைல்டு ப்ரொடெக்ஷன் போக்சோ ஆக்ட்னால நோக்கம் என்ன? ஏன் இந்த ஆக்ட் வந்தது அப்படின்னா, டு ப்ரொடெக்ட் த சில்ட்ரன் ஃப்ரம் த ஆஃபென்சஸ். இந்த மாதிரி தப்பு தண்டா விஷயத்துல இருந்து குழந்தைங்களை காப்பாத்துறதுக்கானதான் இந்த சட்டம். இது எதனால, எந்த ஆஃபென்சஸ்னால இருந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னா, செக்ஷுவல் அசால்ட், ஓகே, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அப்புறம் pornography. So to establish special court for speedy trial for such offenses. சீக்கிரமா தண்டனை வாங்கி கொடுக்கிற ஒரு சீக்கிரமான ஒரு ப்ரொசீஜரும் இந்த சட்டத்துல இருக்கு. அதனால இந்த மாதிரி கேஸ் ஃபைல் ஆச்சுன்னா இது ரொம்ப ரொம்ப சீக்கிரமா தீவிரமா அதி தீவிரமா விசாரிச்சு இது சீக்கிரமா முடிச்சு வச்சிருவாங்க. ஓகேவா? ரைட், தீஸ் ஆர் த objectives of POCSO Act 2012. Right. And now we're continuing with what that we have to do if a child is sexually abused. அப்படின்னா ஒரு குழந்தை அபியூஸ்ட் ஆயிடுச்சு, செக்ஷுவலி அபியூஸ்ட் ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தைய நம்ம என்ன பண்ணலாம், அந்த குழந்தைக்கான ரெக்கமெண்டேஷன் நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, லீகல் கவுன்சில் அதுவும் நம்ம கூட்டிட்டு போனோம். The family or the guardian of the child victim shall be entitled to free assistance of legal counsel for such offenses. இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க வந்து ஒரு அட்வொகேட்டை அப்ரோச் பண்றாங்க, இல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் போறாங்க, இல்ல கோர்ட் அப்ரோச் பண்றாங்கன்னா எந்த செலவும் இல்லாம அவங்க வந்து அவங்க கேஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா ஃப்ரீயா ஆக்கிடுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ரீஹாபிலிட்டேஷன். ரீஹாபிலிட்டேஷன் என்னது? மறுவாழ்வு. இந்த மாதிரி டிப்ரெஸ்ட் ஆன குழந்தைங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு என்னன்னே தெரியாம இந்த சூழ்நிலை மாட்டிக்கிட்ட குழந்தைங்க கண்டிப்பா அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு நமக்கு அவங்கள வந்து ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், அதாவது என்னது, அந்த மன ரீதியான விஷயங்கள்லாம் மாத்தி அவங்கள வந்து சரி புதுசா ஒரு புது ஹோப், ஒரு நல்ல மோட்டிவேஷன், வாழ்க்கையில பரவாயில்ல இது இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேறலான்ற ஒரு நல்ல ஒரு ஹோப் கொடுத்து அந்த குழந்தைங்கள அந்த விஷயத்த மறக்க வச்சு ஒரு புது வாழ்வை அடி எடுத்து வைக்கிற ஒரு விஷயங்கள் ப்ரோக்ராம் தான் இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல நடக்கும். ரைட். என்ரோலிங் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் ரெஸ்யூமிங் தேர் எஜுகேஷன் இஸ் an important step towards the rehabilitation of the child. It is essential that the child's life is gradually returned to the normal after the incidents of the abuse. So அந்த குழந்தைங்க அதையே நினைச்சிட்டு இருக்காம இந்த ரீஹாபிலிட்டேஷன் போனோம்னா நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க, கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க, சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க. இவங்க எல்லாம் நிறைய கவுன்சிலிங் செஷன், நிறைய விஷயங்களை பேசி 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 அந்த குழந்தையோட மனசை மாத்துவாங்க. கம்யூனிட்டி பேஸ்ட் எஃபெக்ட். இப்போ ஒரு குழந்தை இந்த மாதிரி பிரச்சனைல மாட்டிக்கிச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? சுத்தி இருக்கிறவங்களும் நம்ம இதையே பேசி 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 அந்த குழந்தையும் அந்த ஃபேமிலியும் வந்து நம்ம துன்புறுத்தாம நம்ம என்ன பண்ணணும்? இது பெருந்தன்மையா இதை வந்து ஒரு நல்ல முறையில அப்ரோச் பண்ணி அவங்க வந்து மனசு நோகாம அவங்களுக்கான ஆறுதல் நம்ம கம்யூனிட்டி, அதாவது நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் கண்டிப்பா கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த லெசன். கண்டக்டிங் அவேர்னஸ் கேம்பெயின் ஆன் சைல்ட் அபியூஸ் அண்ட் இட்ஸ்
prevention. So community based efforts இந்த விஷயங்களை பல பேருக்கு உணர்த்தணும் அப்படின்னா ஒரு பல விஷயங்கள்ல போய் எல்லா இடத்துலயும் போயிட்டு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒரு கேம்பெயின் வந்து கண்டிப்பா கொடுக்கணும், பிளக்கார்ட்ஸ் வைக்கணும், பெரிய பெரிய டாக்டர்ஸை வந்து கூப்பிட்டு பேச வைக்கலாம், இந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணலாம். இதெல்லாம் வந்து கம்யூனிட்டி பேஸ்டு எஃபர்ட்ஸ். ஓகேவா? எஸ். More to know. The National Commission for Protection of Child Rights NCPCR was set up in March 2007 under the Commissions for Protection of Child Rights Act 2005. This act emphasized the principle of universality and inviolability of child rights and recognized the tone of urgency in all the child-related policies of the country. Protection of all children of all age groups up to 18 years of age is equal importance. So policies define priority actions for the most vulnerable children. So under 18 வரைக்கும் நம்ம child actல தான் வருவாங்க எல்லாருமே. Okay, so these are the helpline numbers. You can see 1098. ஏதோ ஒரு பிரச்சனை இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யாருக்கா இருந்தாலும் இது சரி. ஓகே, எஸ், 1098 is the child helpline number. எந்த பிரச்சனையும் 18 வயசு கீழே இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் உங்களுக்கு மன ரீதியான ஒரு குழப்பமோ இல்ல யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியலையோ அந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன் இருக்கலாம், வரலாம். ஆனால் நீங்க வந்து அதை கண்டு பயப்படாதீங்க. இந்த லைன் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கவுன்சிலிங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து நிறைய ப்ரொஃபஷனலிஸ்ட் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க வந்து அவங்க கூட பேசி அதை வந்து அதாவது தீர்த்து வைக்கிறதுக்கான சொல்யூஷன்ஸை நம்மளால ஈஸியா அவங்க கிட்ட இருந்து பெற முடியும். புரியுதுங்களா? ரைட். நெக்ஸ்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் சைல்டு செக்ஷுவல் அபியூஸ். சரி, இந்த செக்ஷுவல் அபியூஸ் பத்தி நம்ம இவ்வளவு படிச்சோம், இதை எப்படி தடுக்கலாம், இது எப்படி தடுக்க முடியும் அப்படின்னா, the most important social policy proclaimed universally is the prevention of child abuse. இப்ப நம்ம சைல்டு அபியூஸ் வந்த பிறகு நம்ம இவ்வளவு செய்யறத விட வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன பல விஷயங்கள் செஞ்சு வச்சிட்டோம்னா இந்த பிரச்சனை வராதுல நமக்கு, இல்லையா? நம்ம எவ்வளவு குழந்தையோட லைஃபும் பாதிக்காது, அவங்களோட ஃபேமிலியும் இந்த சிச்சுவேஷனுக்கு போகாது, யாருமே அந்த அந்த இந்த அளவுக்கு பேசவும் மாட்டாங்க, இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதைதான் பண்ணணும். என்ன பண்ணலாம்? டேக்கிங் ஸ்டெப்ஸ் டு பிரிவென்ட் சைல்ட்ஹுட் செக்ஷுவல் அபியூசஸ், பேரண்டல் இன்ஸ்டிடியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுக்கான தீர்வு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா யாருக்கு அந்த பொறுப்பு இருக்கு அப்படின்னா முக்கியமா பேரண்ட்டுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கு. ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி பாதிப்புக்கு உள்ளாகாம பார்த்துக்க முதல் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்குன்னா பேரண்ட்டுக்கு இருக்கு. அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்ஸ்டிடியூஷன் என்னது? அந்த குழந்தை எங்கெங்கெல்லாம் போய் படிக்குது, எங்கெங்கெல்லாம் போகுதோ, எந்த விஷயங்கள்லாம் அந்த குழந்தை இண்டல்ஜ் ஆகுதோ அந்த ஆர்கனைசேஷன் தான் நம்ம என்ன சொல்றோம், இன்ஸ்டிடியூஷன். சோ இந்த ரெண்டு பேருக்கும் முக்கியமான ஒரு ரோல் இருக்கு. இதை வந்து கண்டிப்பா வந்து தடுக்கக்கூடிய விஷயம் தான். அதனால இவங்க வந்து அலர்ட் ஆகும், இவங்க வந்து ரெஸ்பான்சிபிளாகவும், இவங்க வந்து ஒரு நல்ல அந்த குழந்தைக்கு அவேர்னஸ் கொடுத்து வச்சு ஒரு நல்ல பேசி வச்சிருந்தாங்க வச்சுக்கோங்க, கண்டிப்பா இந்த விஷயத்த நம்ம தவிர்க்கலாம். ரைட். இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி கிவன் பை பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் டு த சைல்ட் ஆர். சோ ஒரு பேரண்ட் டீச்சர் ஒரு சைல்டுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா குழந்தைங்க வந்து கண்டிப்பா இதுல இருந்து ஏதோ ஒரு குழந்தை மாட்டினாலும் அந்த குழந்தைங்க வந்து கண்டிப்பா இந்த பேரண்ட் நம்ம சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நம்ம சொல்லியிருக்காங்க, டீச்சர் நம்ம இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, கண்டிப்பா இந்த விஷயத்தை எடுத்துட்டு போய் நமக்கு தப்பு நடக்குது அப்படின்ற விஷயம் அந்த குழந்தைக்கு கண்டிப்பா போய் சரி. அப்ப என்னென்ன சொல்லணும், அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன சொல்லணும் பாருங்க. Do not talk to any suspected person and strangers and maintain a distance. கண்டிப்பா ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட்ல போய் டச் பண்றதோ இல்லைன்னா வந்து தெரியாத ஆளுங்க கூட பேசுறது, இல்லைன்னா வந்து யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணாலும் அதெல்லாம் வாங்குறது தப்பு அப்படின்ற விஷயத்த நம்ம குழந்தைங்க கிட்ட சொல்லி வைக்கிறோம். ரைட். நாட் டு பி அலோன் வித் அன்னோன் பர்சன். இது வந்து குழந்தைங்கன்னு சொல்றது வந்து நான் வந்து 18 இயர்ஸ்க்கு உள்ள இருக்கிற பசங்களை தான் நான் சொல்றேன். நானு அடலசன்ட் இதான் சொல்றேன், பேரை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் இதுலதான் வருவீங்க. ரைட். அதனால நல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நாட் பி அலோன் வித் அன்னோன் பர்சன். எந்த அன்னோன் பர்சனோ தெரியாத பர்சன் கூட தனிமையா ஒரு ரூம்லயோ இல்ல ஒரு இடத்துலயோ இருக்கிறத அவாய்ட் பண்ணணும். ரைட். டு பி கேர்ஃபுல் வைல் டிராவலிங் அலோன் இன் பப்ளிக் ஆர் பிரைவேட் டிரான்ஸ்போர்ட். உங்களுக்கு தெரியும் பிரைவேட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி பஸ்ல போகும்போது ட்ரெயின்ல போகும்போது அந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் பக்கத்துல வந்து நிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கேர்ஃபுல்லா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ரைட்.
இந்த விஷயத்த நம்ம பசங்கள்கிட்ட சொல்லி கொடுக்கணும். நீங்களும் இதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், நாட் டு ரிசீவ் மணி, டாய்ஸ், கிஃப்ட்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் ஃப்ரம் unknown or unknown person, known person to them without the knowledge of the parents. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வாங்கி தரத்துக்கு பேரண்ட்ஸ் தயாராக இருக்கிறாங்க. அவங்க வாழ்நாள் ஃபுல்லா அதை பத்தி தான் அவங்களுக்கு எண்ணமே. நீங்க வந்து நல்லா வளரணும், நல்லா இருக்கணும்ன்ற விஷயம் பேரண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அந்த கன்சர்ன் இருக்கு தவிர, அதனால யார் எது கொடுத்தாலும் நீங்க அதை வாங்காதீங்க. யார் எது கொடுத்தாலும் ஈவன் தெரிஞ்சவங்களா இருந்தா கூட அதை வந்து பேரண்ட்ஸோட அதாவது அவங்களோட சம்மதம் இல்லாம நீங்க வாங்கக்கூடாது. புரிஞ்சுச்சு அவங்களுக்கு? நாட் டு அலோ known or unknown person to touch them. எந்த ஒரு பர்சனும், தெரிஞ்ச பர்சனும் சரி தெரியாத பர்சனும் உடம்ப டச் பண்ண விடவே விடாதீங்க. ஈவன் பாய்ஸா இருந்தாலும் சரி கேர்ள்ஸா இருந்தாலும் சரி, இது எல்லாருக்குமே காமன் தான். இங்க வந்து நாங்க வந்து யூஸ் பண்ற டேர்ம் சைல்டுன்ற யூஸ் பண்றோம் தவிர, ஆனா பாய் சைல்டு கேர்ள் சைல்டுலாம் நம்ம யூஸ் பண்ணோம். ஏன்னா இந்த விஷயம் பொதுவா கேர்ள்ஸுக்கும் நடக்கும், கண்டிப்பா பாய்ஸுக்கும் நடக்கும்ன்றதுனாலதான் இந்த விஷயத்த நம்ம இந்த அளவுக்கு டீப்பா நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி மன உளைச்சல், இந்த மாதிரி பிரச்சனைகள் யாரும் போயிடக்கூடாதுன்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தினாலதான் இந்த டாபிக்கை நம்ம இப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இஸ் it clear for you? It is responsibility for every individual living in a society to ensure a safe and protected environment for our children, to enable them to live with dignity and free from any form of violence. இது வந்து எல்லாருக்கான பொறுப்பு. இந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கான பொறுப்பு எது? நம்மளோட குழந்தைய பாதுகாப்பா, அதாவது இந்த மாதிரி செக்ஷுவல் வயலன்ஸ் எல்லாம் இல்லாம பாதுகாப்பா வளர்க்கக்கூடிய விஷயத்த ப்ரொடெக்டடா அவங்கள வந்து நம்ம வந்து ஆரோக்கியமா ப்ரொடெக்டடா அவங்கள வந்து வளர்க்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து இல்லையே மிஸ், எனக்கு அந்த மாதிரி இல்ல, எங்க தங்கச்சி இல்ல தம்பி இல்லைனாலும் ஃபியூச்சர்ல எல்லாருமே எல்லா லைஃப் சைக்கிளும் பாஸ் பண்ணணும். அதனால இந்த விஷயம், இந்த அவேர்னஸ் உங்க மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். நீங்களும் ஒரு முக்கியமான காரணம். இந்த சமுதாயம் திருந்தறதுக்கும் சரி, இந்த சமுதாயத்துல தப்பு நடந்தாலும் அதை தட்டி கேட்கறதுக்கும் நீங்க வந்து உங்களுக்கு வந்து முக்கியமான ரோல் இருக்கு. ட்ரக், ஆல்கஹால் அண்ட் டொபாக்கோ அபியூஸ் அப்படின்னா என்னது? ட்ரக்ஸ்னா உங்களுக்கு தெரியும், இதெல்லாமே வந்து ஒரு கெமிக்கல். இந்த கெமிக்கல்ஸ் வந்து அளவா இருந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்மளோட மெடிக்கல் ஃபீல்ட்ல அளவா யூஸ் பண்ணுவாங்க. அது அளவுக்கு மீறி போகும்போது அது என்ன ஆயிடுதுன்னா, நம்ம நர்வஸ் சிஸ்டமே பாதிப்பு ஏற்படுத்துறோம். பல பாதிப்புகள், ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பா வரும். அதாவது அளவு வந்து அதிகப்படுத்தி யூஸ் பண்றத நம்ம என்ன சொல்றோம்? அபியூஸ் என்னது? அதோட குவான்டிட்டியே ஜாஸ்தி. சரிங்களா? ட்ரக்ஸ் வந்து அது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஆல்கஹாலும் அதுவும் ஒரு பிவரேஜ்னா நம்ம வந்து குடிக்கிற இது ஆல்கஹால் பிவரேஜ்னு சொல்லுவோம். அண்ட் இது வந்து ஃபர்மெண்டேஷன் மூலியமா அது ஃபர்மெண்டேஷன் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இல்லையா? அது மூலியமா இது வந்து ஆல்கஹால் ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் டொபாக்கோ அப்படின்னா அது வந்து ஒரு செடியில இருந்து அந்த கெமிக்கல் காம்போசிஷன் வந்து நமக்கு வந்து ஒரு விதமான இந்த மாதிரி ஒரு மயக்கம், ஒரு விதமான ஒரு ஃபீலிங்க தரக்கூடிய விஷயங்கள். இதுக்காக தான் இந்த ட்ரக்ஸ், ஆல்கஹால், டொபாக்கோ எல்லாம் யூஸ் பண்றாங்க. ரைட்? இத வந்து தப்பா யூஸ் பண்றோம். தப்பானா என்ன அர்த்தம்? அதிக அளவுல. ஓகேவா? மெடிசினல் பர்பஸ்க்கு கண்டிப்பா இதெல்லாம் நாங்க வந்து யூஸ் பண்ணுவோம் மெடிசினல் பர்பஸ்க்கு. ஆனா அதோட அளவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இப்ப நீங்க வந்து யூஸ் பண்ற நீங்க வந்து கெமிக்கல்ஸ், டேப்லெட்ஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு மைன்யூட் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால் இருக்கும். எப்பவுமே வந்து அந்த ரொம்ப விஷயம், அதாவது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சாகும் அப்படின்றதுதான் இந்த கான்செப்ட். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அதனால ரொம்ப மைல்டா இப்ப நிறைய விஷயங்கள்ல நாங்க வந்து யூஸ் பண்ணோம். அத வந்து தப்பா யூஸ் பண்ணும்போதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா அபியூஸ் அப்படின்றோம். ரைட்? பிசிக்கல் அண்ட் மென்டல் டிபெண்டன்சி ஆன் ஆல்கஹால், ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரக்ஸ் இஸ் கால்ட் அடிக்ஷன். பிசிக்கலா அது வேணும், அந்த பொருள் எனக்கு வேணும் அப்படின்ற பிசிக்கல் மென்டல் டிபெண்டன்சி. மனசும் கேட்கும், நமக்கு அந்த பொருள் வாயில போடணும் அப்படின்ற ஒரு தாட் வந்துடுது. இது வந்து எது? இந்த ஆல்கஹால், ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரக்ஸ். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா இந்த மாதிரி டிபெண்டன்சி என்னது? அதுதான் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அதை நம்பிதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஆகுற சிச்சுவேஷனை தான் நம்ம என்ன சொல்றோம்னா அடிக்ஷன் அப்படின்றோம். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? The addictive potential of these substances pull an individuals into vicious cycle leading to regular abuse and dependency. ஒரு தடவை அதை போய் யூஸ் பண்ணி அதுல இருந்து சும்மா சாதா ஃப்ரெண்ட்ஸ் கம்பல் பண்றாங்க அப்படின்றதுக்காக போய் அதை வந்து யூஸ் பண்ணி கடைசியில வந்து அதை விழ முடியாத அளவுக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க பசங்க. ரைட்?
அதனால அது தொட்டு கூட பார்க்க கூடாது. This is of serious concern because abuse of tobacco, alcohol or drugs produce many harmful effects in the individuals. So உங்களுக்கு தெரியும் இதோட பாதிப்பு அப்படின்னா பல பாதிப்பு நம்மளோட ஹெல்த். இப்போ நமக்கு ஹெல்த் போச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஃபேமிலியே நான் வந்து ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனுக்கு வந்துருவாங்க. ஃபேமிலியே கஷ்டமான சுச்சுவேஷனுக்கு இருக்கும்போது அந்த சொசைட்டில நமக்குன்னு ஒரு ரெப்புடேஷனே இருக்காது. ரைட்? எஸ், இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். This dangerous behavior pattern among youth can be prevented through proper guidance. இந்த மாதிரி குழந்தைங்க வந்து யூத்னா நான் என்ன சொல்றேன்னா யங் பீப்புள், அதாவது அடலசன்ட் பீப்புளை தான் நம்ம யூத்னு சொல்றோம். இந்த மாதிரி யங்கா இருக்கிற பசங்க வந்து இந்த மாதிரி அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடிக்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் கொடுத்துடணும். ஓ இப்படி இருக்குப்பா, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு, நீ சுதாரிச்சு நடந்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா கண்டிப்பா பசங்க எல்லாரும் கேட்பாங்க. நீங்க எல்லாரும் கேட்பீங்க இல்லையா? ரைட். அதனாலதான் இந்த லெசன். ட்ரக் அபியூஸ் அப்படின்னா என்னது ஏற்கனவே சொல்லிட்டேன். இதை வந்து அபியூஸ்னா மிஸ்யூஸ். ரைட். ட்ரக்ஸ் ஆர் நார்மலி யூஸ்ட் ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீஸ். நான் இப்பதான் சொன்னேன். அது நம்ம வந்து அந்த அளவு வந்து ரொம்ப மைன்யூட் கான்சன்ட்ரேஷன் நம்ம கண்டிப்பா வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுவோம். அதே வந்து நம்ம அதிகமா அதை எடுத்து அதே மாதிரி ப்ரொலாங்டு யூஸ் அதை எடுத்துக்கிட்டே இருந்துட்டு அதே பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டோம்னா அது பேரு ட்ரக் அடிக்ட். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ரைட். அண்ட் a person who is habituated to a drug due to a prolonged use and is called drug addict. This is called a drug addictions or drug abuse. ஒரு கெமிக்கலை அதிக அளவுல யூஸ் பண்ணி அதுக்கே அடிக்ட் ஆகுறதா drug abuse இல்லைன்னா drug addiction அப்படின்னு நம்ம சொல்றோம். A drug that modifies the physical, biological, psychological or social behavior of a person by stimulating depression or disturbing the functions of the body and mind is called drug addictive drug. So எந்த விஷயம் வந்து ஒரு பர்சனோடைய, எந்த ட்ரக் வந்து ஒரு பர்சனோடைய பிசிக்கல், பயாலஜிக்கல், சைக்கலாஜிக்கல், சோஷியல் பிஹேவியரை மாத்தி போடுதோ, சரியா? அண்ட் இட் ஸ்டிமுலேட்டிங்னா தூண்டுறது, டிப்ரெசிங்னா மன சோர்வு, மன சஞ்சலம், அண்ட் டிஸ்டர்பிங்னா என்னது, ஒரு அவங்க வந்து ஃப்ரீயாவே இருக்க மாட்டாங்க, ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப்டா இருப்பாங்க. அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பாடி அண்ட் மைண்ட் இஸ் கால்ஸ் அடிக்டிவ் ட்ரக்ஸ். ஸோ அந்த மாதிரி ட்ரக்ஸ் தான், அந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா அடிக்டிவ் ட்ரக்ஸ்னு சொல்றோம். தீஸ் ட்ரக்ஸ் இன்டராக்ட் வித், ஸோ இந்த ட்ரக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமே பாதிக்கும். சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் உங்களுக்கு தெரியும், பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்க. நர்வ், பிரெயின், நர்வஸ் சிஸ்டம் தான், கோஆர்டினேஷன் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் தான் வந்து இருக்கிறதுலே எல்லா ஃபங்க்ஷனையும் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஆர்கன். ஸோ இந்த நர்வஸ் சிஸ்டமே பாதிச்சுன்னா வந்து எந்த ஃபங்க்ஷனும் நம்மளால பண்ண முடியாது. நம்மளால ஒரு சீரான கோஆர்டினேஷனே இருக்காது. நம்ம பேசுறத, நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு கூட நம்மளால இது பண்ண முடியாது. So physically and mentally the person will be affected because if the central nervous system is getting affected. Right. Types of drugs. இதுல types of drugs பத்தி நம்ம படிக்க போறோம். எந்த மாதிரியான drugs இருக்கு அப்படின்னா, there are certain drugs called psychotropic drugs which can act on a brain and alter the behavior, consciousness, power and thinking and perception. They are referred to as mood altering drugs. So psychotropic அப்படின்னா நம்மளுடைய மூளையை பாதிக்கக்கூடியது. அந்த மூளையில மெயினா நமக்கு மூளையில நிறைய பார்ட் இருக்கு, ஒரு பார்ட்டும் ஒரு வேலையை செய்யக்கூடியது. அப்ப இந்த ட்ரக்ஸ் எந்த பார்ட்டை போய் அஃபெக்ட் பண்ணுதுன்னா, எந்த பார்ட்ல வந்து நம்மளுடைய பிஹேவியர், நம்மளோட கான்சியஸ், நம்ம திங்கிங், நம்மளோட பார்வை, நம்மளோட எண்ணம் இதெல்லாம் இருக்கும், அந்த பார்ட் ஆஃப் பிரெயினை அதை டேமேஜ் பண்ணிடும். அதனால அந்த பர்சன் வந்து எப்பவுமே ஒரு நார்மலாவே இருக்க மாட்டாங்க. ஒரு மூட் ஆல்டரிங் ட்ரக்ஸ், அதாவது அவங்க மூடை வந்து அது வந்து ஆல்டர் பண்ணிட்டே இருக்கும் இந்த மாதிரியான ட்ரக்ஸ். அந்த ட்ரக்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், சைக்கோட்ராபிக் ட்ரக்ஸ். அடுத்தது ட்ரக் டிபெண்டன்ஸ். The person who consumes these drugs become fully dependent on them and they cannot live without drugs. So இது நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, மூவிஸ்ல கூட இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், பரிச்சயமான விஷயம் தான். This condition is referred as a drug dependence. அது இல்லாம நான் வாழ மாட்டேன், அது கொடுத்தாதான் நான் வாழ்வேன் அப்படின்னு அவங்க வந்து அவ்வளவு போராடுவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் அதுதான் வந்து drug dependence. இதுல physical and mental dependence on the drug for normal conditions of well-being to maintain physiological state. அத வந்து அவன் அடிக்ட் என்ன ஆகிடும்னா, ஒன் பர்டிகுலர் டைம் அது போட்டாதான் அவங்க நார்மலாவே இருக்குவாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு அவங்க தள்ளப்பட்டுருவாங்க. நெக்ஸ்ட் சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸ். ஐயோ எனக்கு அது இல்லைன்னா நான் இதாயிடுவேனே, அந்த மாதிரி எண்ணம்.
இதே மாதிரி அதை நினைச்சு ஐயோ நமக்கு கிடைக்கலையே அப்படின்ற வருத்தம், இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் வந்து சைக்காலஜிக்கல் டிபெண்டன்ஸ் இது. அதனால என்ன ஆயிடுது, இட் ரெடியூசஸ் திஸ் ஃபீல்ஸ் that the drug helps them to reduce the stress. எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வந்து அந்த ட்ரக் இருந்தா மட்டும் தான் தீரும் அப்படின்ற மாதிரி எண்ணத்தை உருவாக்கிடும். அந்த மாதிரி ஒரு டிபெண்டன்ஸை, இந்த சைக்காலஜிக்கல் டிபெண்டன்ஸை இந்த ட்ரக்ஸ் வந்து உருவாக்கிடும். ஸோ தீஸ் ஆர் த இந்த மாதிரி பேட்டர்ன்ல தான் நம்ம ட்ரக் டிபெண்டன்சியை நம்ம வந்து கிளாசிஃபை பண்றோம். ஓகேவா? Right. International Day Against Drug Abuse and Illicit Trafficking. Trafficking na kalla kadathadal. Okay. June 26th. Narcotic Drugs and Psychotropic Substance Act was introduced in 1985. இது ரெண்டுமே வந்து 1 markல படிச்சுக்கோங்க. Next. Okay. We'll be continuing the lesson in the next video. Hope this video had given you a wide information about health and diseases. I hope this is sufficient for today's class. We will continue the lesson in the next video. You need to take a break. I will be continuing the class in the next video. Until then, bye bye.